யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் எல்லா கேண்டிடேட்ஸும் முதல்ல யோசிக்கிறது என்ன தெரியுமா? எந்த கோச்சிங் கிளாஸ் போய் சேரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சிலபஸ் அனலைஸ் பண்ணணும், பிஒய்க்யூ அனலைஸ் பண்ணணும், சிலபஸையும் பிஒய்க்யூவும் மேப் பண்ணணும். இதில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன தீமில் கேட்குறாங்க, என்ன ஃபார்மேட்டிங்கில் கேட்குறாங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் கேட்குறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன படிக்கணுன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ பிளைண்டாக போய் கோச்சிங் கிளாஸ் லட்சக்கணக்கில் கொடுத்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் இடையில அதை எல்லாத்தையும் விட்டுட்டு யூபிஎஸ்சியே வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 லட்சம் பேர் யூபிஎஸ்சிக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆனால் 6லேருந்து 7 லட்சம் தான் எழுதுறாங்க. அதில் 10,000 பேர் தான் மெயின்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அதுலேயும் 2000லேருந்து 3000 பேர் தான் இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இந்த அளவுக்கு கேப் ஏன் ஆகுது அப்படின்னா, எந்த ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை. யூபிஎஸ்சி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணும், இதெல்லாம் எந்த கோச்சிங் கிளாஸும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணப்போ என்னென்ன பண்ணினோ அதை உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக சொல்லுவேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன்.